இந்தியாவின் வயநாடு நிலச்சரிவினால ஏற்பட்ட பலி எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் சோகமே ஓயாத நிலையில மேகவெடிப்பு காரணமா ஹிமாச்சல் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவை சந்திச்சிருக்கு. இந்த பெரும் மழையில ஏற்பட்ட வெள்ளம் காரணமா ஹிமாச்சலோட 3 முக்கிய பகுதிகள் கடுமையா பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு. வெள்ள பாதிப்பு காரணமா சிலர் உயிரிழந்தும் பலர் காணாமல் போயிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. வயநாட்டை தொடர்ந்து ஹிமாச்சல பிரதேசம் உத்தரகாண்டை சோகமாக்கிய பேரிடர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலை என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் ஜூலை 31 மற்றும் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு இடைப்பட்ட இரவில் திடீர்னு ஏற்பட்ட மேக வெடிப்பு காரணமா கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. இதனால அங்க பெரு வெள்ளம் ஏற்பட்டு அந்த மாநிலத்தோட முக்கிய மாவட்டங்களான சிம்லா, குலு, மண்டி ஆகிய 3 மாவட்டங்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வெள்ள பாதிப்பு காரணமா 60க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையா வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டதாகவும் 40க்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதி அளவு சேதமடைஞ்சிருக்கிறதாவும் அந்த மாநில அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பேரிடர்ல சனிக்கிழமை நிலவரப்படி 8 பேர் உயிரிழந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்கும் ஹிமாச்சல் அரசாங்கம் 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காணாம போயிருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் காணாம போனவங்களை ட்ரோன்கள் மூலமா தேடும் பணிகள் நடைபெற்று வருது. இது தவிர முக்கிய பாலங்கள், வணிக கடைகள், மீன் பண்ணைகள் உள்ளிட்டவையும் வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டு இருக்கு. ஒரு தேசிய நெடுஞ்சாலை மற்றும் 5 முக்கிய சாலைகள் துண்டிக்கப்பட்டு இருக்கு. சிம்லா மாவட்டத்தில் இருக்கும் சமேஜ் என்ற கிராமமே வெள்ளத்துல முழுமையா அடித்து செல்லப்பட்டதாகவும் ஒரே ஒரு வீடு மட்டுமே அந்த கிராமத்துல எஞ்சி இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. இது வெள்ள பாதிப்போட கோர முகத்தை எடுத்துக்காட்டும் விதமா இருக்கிறதா சொல்லப்படுது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகள் ஹிமாச்சல் அரசாங்கம் தீவிரப்படுத்தி இருக்காங்க. மீட்கப்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களை தங்க வைக்கப்பட்டு உதவிகள் செய்யப்பட்டு வருது. இந்திய ராணுவம், ஹிமாச்சல் காவல்துறை, தேசிய பேரிடர் மீட்பு படை உள்ளிட்டவைகள் காணாம போனவங்களை தேடும் பணியிலும் நிவாரண உதவி பணியிலும் ஈடுபட்டு வராங்க. வட மாநிலங்கள்ல டெல்லியில ஆரம்பிச்சு உத்தரகாண்ட், ஹிமாச்சல்னு வெள்ளம் வலுவடைஞ்சிருக்கு. 1 மணி நேரத்துல 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிவு இருந்தா அது மேகவெடிப்புன்னு அழைக்கப்படுது. இந்த நிலையில ஹிமாச்சல் பிரதேசத்தோட எல்லை மாநிலமான உத்தரகாண்ட்லையும் மேகவெடிப்பு காரணமா ஏற்பட்ட பெருமழை பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த பெரும் மழையால உத்தரகாண்ட்ல 15 பேர் வரை உயிரிழந்திருக்காங்க. மேலும் 700க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால பாதிப்படைஞ்சிருக்கு. அது தவிர கேதார்நாத் யாத்திரை சென்ற 7000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கனமழையில சிக்கின நிலையில அவங்கள பத்திரமா மீட்கப்பட்டு இருக்காங்க. கேதார்நாத் யாத்திரை செல்லும் வழியில ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கிறதால பாதுகாப்பு காரணங்களுக்காக கேதார்நாத் யாத்திரை நிறுத்தப்பட்டு இருக்கு. வயநாடு, ஹிமாச்சல், உத்தரகாண்ட்னு அடுத்தடுத்து ஏற்பட்ட பேரிடர்கள், அதனால ஏற்பட்டு இருக்கும் பாதிப்புகள் இந்தியாவையே வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கு. காலநிலை மாற்றத்தால இது போன்ற பேரிடர்கள் ஏற்படுறதா சொல்லப்படுற நிலையில இயற்கை பேரிடர் என்றாலும் இத மேன்மேட் டிசாஸ்டர் என்றே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அழைக்கிறாங்க. இது போன்ற பேரிடர்களை தடுக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தா வரும் காலங்கள்ல இது போன்ற பேரிடர்கள் வரும் பட்சத்துல அதனோட பாதிப்புகள் குறைக்கப்படலான்னு அறிவுறுத்தப்படுது. மேலும் இந்த பேரிடர்களை சமாளிக்க மீட்பு மற்றும் எச்சரிக்கையான நடைமுறைகளை நெறிமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.